மேஜிலே பங்கெடுக்கும் முன்பதாக Let us turn our Bibles to the first book of Corinthians chapter 11. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். We will read from verses 23 to 32 alternatively. வசனங்கள் 23 32 வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். For I received of the Lord that which I also delivered unto you. The Lord Jesus, the same night in which he was betrayed, took bread. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பசிங்க உங்களுக்காக Break it and said, Take it, this is my body which is broken for you. This do in remembrance of me. After the same manner also he took the cup, and when he had supped, saying, This cup is the New Testament in my blood. This do ye as ye eat, drink it in remembrance of me. ஆகையால் இந்த அப்பத்தை பசிந்த பாத்திரத்தில் பானமளவெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். Wherefore whosoever shall eat this bread and drink this cup of the Lord unworthily shall be guilty of the body and blood of the Lord Jesus. இந்த மனுஷனும் தனித்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். But let a man examine himself, and so let him eat of that bread and drink of that cup. நிமித்தம் உங்களை அநேகர் பட்டினம் யாருமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். For this cause many are weak and sickly among you, many sleep. நாம் நியாயத்திற்கும் பொழுது உலகத்தோட நியாயத்திற்கு தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். But when we are judged, we are chastened of the Lord, that we should not be condemned with the world. That's all. Lord, we thank you for this hour granted unto us to gather around thy table. ஆண்டவரே, உம்முடைய பந்திக்கு சுற்றிலும் நாங்கள் குடிவரத்தக்கதாக நீ கொடுத்த இந்த நல்ல சமயத்திற்காக உம்மை துதிக்கிறோம். Lord, we thank you for the provision made so that we can rectify ourselves and restore our relationship with you as often as possible. ஆண்டவரே, எங்களால் எப்பொழுதெல்லாம் முடியுமோ நாங்கள் எங்களை சீர்படுத்தி சரிப்படுத்திக் கொண்டு உம்மோடு கூட இருக்கிறதான எங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதாக நீதாமே கர்த்தாவே கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Thank you, Lord, for reminding us of thy death as around thy table. ஆண்டவரே, உம்முடைய பந்தியை சுற்றி உம்முடைய மரணத்தை நிறைவேற்றத்தக்கதாக நீதாமே கொடுத்த கிருபைக்காக துதிக்கிறோம். Help us to examine ourselves and participate in the table worthily. ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து பாத்திரவான்களாக இந்த மேஜையிலே பங்கு பெறத்தக்கதாக கிருபை தாரும். If we judge, we shall not be judged. நீங்களை நாங்கள் நியாயம் தீர்த்தோம் என்றால் நாங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். Help us to judge ourselves and not be judged by others. ஆண்டவரே, நாங்கள் எங்களை நிதானித்து பார்க்க மற்றவராலே நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு இருக்க நீதாமே எங்களுக்கு கிருபை தாரும். Help us not to be judged by thee. ஆண்டவரே, நாங்கள் உம்மாலே கூட கர்த்தாவே நியாயம் தீர்க்கப்படத்தக்கதாக நீதாமே கிருபை தாரும். Help us not to come under the eternal judgment. ஆண்டவரே, நாங்களும் கூட அது மூலமாக நித்தியமான நியாய தீர்ப்புக்குள்ளாக செல்லாதபடிக்கு நீதாமே எங்களுக்கு கிருபை தாரும். Help us to participate in thy table worthily. ஆண்டவரே, உம்முடைய மேஜையை நாங்கள் பாத்திரவான்களாக பங்கு பெற கிருபை தாரும். We submit ourselves into thy loving hands while you speak unto us. ஆண்டவரே, நீதாமே எங்களோடு கூட பேசும் பொழுது உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Verse 21 says, ஆமென். Verse 21 says, Wherefore whosoever shall eat this bread and drink of this cup of the Lord unworthily shall be guilty of the body and blood of the Lord. Verse 27. 7. வசனத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய அப்பத்திலே அந்த பாத்திரவானாக அவன் பங்கு பெறவில்லை என்றால் அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றவாளியாய் இருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். The word unworthily means without truth. அபாத்திரமாய் என்று நாம் சொல்லும் பொழுது அங்கே உண்மை இல்லாதவனாக பங்கு பெறுதல் என்று அர்த்தம். When you say worthily, நாம் பாத்திரமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது you are with truth. You are participating in the table with truth. நீங்கள் இந்த மேஜையிலே உண்மை உள்ளவர்களாக பங்கெடுக்கிறீர்கள். Your conversion and examination and rectification in the sight of Lord are in the truth. உங்களுடைய மனம் திரும்புதலும் உங்களுடைய சரிப்படுத்திக் கொள்ளுதலும் உங்களுடைய ஆராய்ந்து பார்க்குதலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையிலே மிகவும் உண்மையுள்ளதாக காணப்படுகிறது. Lord Jesus himself is the truth. He said, I am the truth. தேவனே நானே சத்தியம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். In the light of the errors the Lord shows
in our heart, we have to rectify ourselves. தேவனுடைய வெளிச்சத்திலே அவர் காண்பிக்கிறதான நம்முடைய இருதயத்திலே இருக்கிறதான எல்லாவிதமான குறைகளையும் நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். The Lord wants us to be reminded of His death. ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை நாம் நினைவு கூறத்தக்கதாக விரும்புகிறார். Only His death has made us worthy of our correction in His sight. அவனுடைய பார்வைக்கு முன்பதாக நம்முடைய குற்றங்களை நாம் சரிப்படுத்திக் கொள்வதற்கு அவருடைய மரணமே நம்மை தகுதிப்படுத்தினது. Only His death has been, the blood shed on the cross of Calvary by His death was capable of cleansing all our sins. அவருடைய மரணத்தின் மூலமாக அவர் கல்வாரியிலே சிந்தின அந்த இரத்தமே நம்முடைய எல்லாவிதமான பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க கூடியதாக இருக்கிறது. Because of the cleansing of the blood, because of cleansing of the sin by the blood, we have been restored back to God. அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களானது கழுவப்பட்டதின் நிமித்தமாக நம்முடைய உறவானது கிறிஸ்துவுக்குள்ளாக அங்கே புதுப்பிக்கப்படுகிறது. So while we are in this life journey, நாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய பிரயாணத்திலே இருக்கும் பொழுது we may be entangled with things of this world. இந்த உலகத்தினுடைய காரியங்களினாலே நாம் ஒருவேளை நாம் சுற்றிக் கொள்ளப்படலாம். It's possible that we might get disturbed here and we might get defiled here and there. நாம் இங்குமங்குமாக நாம் பாதிக்கப்பட்டு நம்மை கரைப்படுத்திக் கொள்ளக்கூடியதான காரியங்கள் அநேகம் இருக்கலாம். I think there is a lot of disturbance. Somebody take care. குழந்தைகள் அங்கே தொந்தரவு செய்யாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். Someone take charge of the children. So our relationship has been restored with God the Father. பிதாவாகிய தேவனுக்குள்ளாக நம்முடைய உறவானது அங்கே புதுப்பிக்கப்படுகிறது. Because of the death of the Lord Jesus Christ on the cross. அங்கே சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக அது நடக்கிறது. So that small defilements here and there while we are in this life journey, இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது அங்குமிங்குமாக நமக்கு ஏற்படுகிறதான அந்த கரைகள், they also can be cleansed by the blood of the Lord Jesus Christ. அவைகளும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட முடியும். It will help us to continue to have our relationship with God. நாம் தேவனோடு கூட தொடர்ந்து நம்மை உறவை வைத்துக் கொள்ள அது நமக்கு உதவி செய்யும். I'll give you a small example. நான் உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை கொடுக்கிறேன். This is a patch of grass here. There is a patch of grass in this place. இந்த இடத்திலே ஒருவேளை ஒரு சில அந்த புல் முளைத்ததான ஒரு காரியம் இருக்கலாம். Suppose you remove all the grass. இந்த புற்களை நீங்கள் ஒருவேளை அகற்ற விரும்புவீர்கள் என்றால் the whole place is clean. அந்த முழுமையான அந்த இடமும் அங்கே சுத்தம் செய்யப்படும். As a few days pass by, அங்கே ஒரு சில நாட்கள் கழிந்த பின்பு again here and there grass begins to grow. அங்கே இங்குமங்குமாக ஒரு சில இடங்களிலே அங்கே புல்லானது முளைக்க தொடங்குகிறது. One here, one there, slowly it will begin. ஒன்று இங்கே ஒன்று அங்கே என்று சொல்லி மெதுவாக அது வளர்கிறது. If you neglect, it will again become a carpet of grass. நீங்கள் அதை புறக்கணிப்பீர்கள், அலட்சியம் செய்வீர்கள் என்றால் அந்த முழு இடமும் மறுபடியுமாக ஒரு புல் விரித்த ஒரு விரிப்பு போல மாறிவிடும். But if you keep removing that grass as and when it comes, அங்கே அந்த புல்லானது முளைக்க தொடங்கும் பொழுதே நீங்கள் அங்கே அதை அகற்றுவீர்கள் என்றால் this patch of ground is again clean. இந்த விதமான இந்த புல் தரையானது எப்பொழுதும் அங்கே சுத்தமாகவே காணப்படும். Once it is cleaned, will continue to be clean when you remove the grass that grows as and when it grows. அங்கே நாம் சுத்தம் செய்த பிறகு அங்கே வளரக்கூடியதான அந்த சிறு சிறிய புற்களை நாம் அவ்வப்பொழுது நாம் அகற்றுவோம் என்றால் அந்த தரையானது எப்பொழுதும் சுத்தமாகவே இருக்கும். So also when we accepted Lord Jesus Christ and confessed our sins, நாம் தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்ட பொழுது we confessed all our sins, sin by sin, and were given the assurance that our sins were forgiven. நம்முடைய ஒவ்வொரு பாவத்தையும் நாம் அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களானது மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்திற்குள்ளாக நாம் வந்தோம். The blood of Jesus Christ has cleansed us from all sin. நம்முடைய எல்லா பாவத்திலிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை கழுவினது. Our hearts had been very clean. நம்முடைய இருதயமானது மிகவும் சுத்தமாக இருந்தது. We had great joy. நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டானது. We have become children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினது நிமித்தமாக and our relationship with God has been restored. நம்முடைய உறவானது தேவனுக்குள்ளாக புதுப்பிக்கப்பட்டது நிமித்தமாக the sin that was between us and God has been removed. தேவனுக்கும் நமக்கும் இடையிலே இருந்ததான அந்த பாவமானது முற்றிலும் அகற்றப்பட்டது நிமித்தமாக we had a clean heart. நமக்கு இப்பொழுது சுத்தமான இதயமானது இருக்கிறது. but because as we indulge in this world, நாம் இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிறபடினாலே like the grass, a small sin may crop up here and there. அந்த புல்லை போல ஒரு சில பாவங்கள் ஒருவேளை நம்மிடத்திலும் காணப்படக்கூடும். but if you keep removing it as and when it comes, அதை நாம் அவ்வப்பொழுது நாம் அகற்றும் பொழுது our hearts will be again clean. நம்முடைய இதயமானது மறுபடியுமாக சுத்தமாக இருக்கும். This provision the Lord has made so that we may rectify ourselves as and when small sin creeps into our heart. நம்முடைய இதயங்களுக்குள்ளாக நுழைகிற
அவ்வப்பொழுது இருக்கிறதான அந்த பாவங்களை நாம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று நாம் நம்மை சரி செய்து கொள்வதற்காக தான் தேவன் இந்த ஏற்பாடை அவர் செய்திருக்கிறார். That's why every week we gather around the table to rectify ourselves. நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ளும்படியாக தான் ஒவ்வொரு வாரமும் நாம் மேஜையை சுற்றி வருகிறோம். To restore our relationship back with God and keep it continuing. நாம் நம்முடைய உறவை தேவனுக்குள்ளாக புதுப்பித்துக் கொண்டு அதை தொடர்ந்து நாம் வைத்துக் கொள்வதற்காக. What a loving master we have. என்ன ஒரு அருமையான அன்புள்ள எஜமான் நமக்கு இருக்கிறார். He has made this provision that we should continue to have relationship with him. நாம் தேவனோடு கூட எப்பொழுதும் தொடர்ந்து உறவை வைத்துக் கொள்ளும்படியாக தான் தேவன் இந்த ஏற்பாடை நமக்கு கொடுத்திருக்கிறார். He commanded that we should participate in this table worthily. நாம் இந்த மேஜையிலே பாத்திரமுள்ளவர்களாக பங்கு பெற வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். But before we participate in the table, நாம் இந்த மேஜையிலே பங்கு பெறுவதற்கு முன்பதாக we are instructed to take part worthily. நாம் பாத்திரமுள்ளவர்களாக அதிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தப்படுகிறோம். And judge ourselves. நாம் நம்மை நியாயம் தீர்க்க வேண்டும். Not others judge us. நாம் மற்றவர்களை நாம் நிதானிக்க தேவையில்லை. He has to judge us. தேவன் தாமே நம்மை நியாயம் தீர்க்க வேண்டும். We have to judge our own selves. I'm sorry, it's not his judgment. We have to judge our own selves. நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். If I have said something to his brother, நான் ஒருவேளை இந்த சகோதரனிடத்திலே ஒரு காரியத்தை சொல்வேன் என்றால், my conscience should be pricking that I have done a wrong thing to him. நான் அவருக்கு தவறான ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன் என்று நம்முடைய மனசாட்சியானது நம்மை குத்த வேண்டும். I make a judgment on my own self. நான் என்னை குறித்து நான் நியாயம் தீர்ப்பேன் என்றால், and I should be willing to take the punishment. எனக்கு அந்த தண்டனையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We become guilty because I have done something wrong to him. நான் அவருக்கு விரோதமாக ஏதோ ஒரு தவறை செய்திருப்பதனாலே தான் என்னுடைய மனசாட்சியானது குற்றமுள்ளவனாக என்னை தீர்க்கிறது. It is the Lord who says his blood is capable of cleansing us from all sin. நம்முடைய எல்லா விதமான பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. 1 John 1:7 says that he is capable of cleansing us from all sin. 1 யோவான் 1:7 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. The blood of Jesus Christ his son cleanseth us from all sin. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். It is all sin, not some sin. எல்லா பாவங்களும் சில பாவங்கள் என்று அல்ல. There is no sin that cannot be cleansed by the blood of Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட முடியாத எந்த ஒரு பாவங்களும் இந்த உலகத்திலே இல்லை. However big the sin may be, அது எப்பேற்பட்ட பெரிய பாவமாக இருந்தாலும் கூட, the blood of Jesus Christ is capable of cleansing us from all sin. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அதை கழுவ முடியும். Every week we are reminded of certain exhortations before we take part in the Lord's table. ஒவ்வொரு வாரமும் நாம் தேவனுடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பதாக நாம் ஒரு சில காரியங்களை குறித்து எச்சரிக்கப்படுகிறோம். There could be certain things which may be hanging in our lives, but we do not know. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் இருக்கக்கூடியதான ஒரு சில பாவங்கள் இருக்கலாம், ஆனால் அது நமக்கு ஒருவேளை தெரியாது இருக்கும். And sometimes we are not aware that we have such evil things in our heart. இந்த விதமான அசுத்தமான காரியங்கள் நம்முடைய இதயத்தில் இருக்குது என்று நாம் ஒருவேளை அறிந்திருக்க கூட முடியாது. It's not possible for us to go through all the unwanted things in our life at a time. ஒரே சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான தேவையற்ற காரியங்கள் அனைத்தையும் நாம் பார்க்க முடியாது. But it is possible for us to review a few things at a time. ஆனால் ஒரு சில காரியங்களை நாம் மறுபடியும் பார்ப்பதற்கு நமக்கு ஒருவேளை அது சாத்தியமாக இருக்கக்கூடும். If we turn to the book of Genesis chapter 4, யாதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம் என்றால், we see the life of Cain and Abel here. அங்கே நாம் காயின் ஆபேலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். This is the first offering that is made in the Bible. இந்த வேதாகமத்திலே ஏற்படுத்தப்பட்ட முதலாவது பலி இதுதான். This is the first offering in the history of mankind. இந்த மனித குலத்தினுடைய முதலாவது பலியும் இதுவாகத்தான் இருக்கிறது. Before that nobody knew how to make an offering unto God. இதற்கு முன்பதாக தேவனுக்கு எப்படியாக பலி செலுத்துவது என்று மனித குலத்திற்கு தெரியாது இருந்தது. There is no written record or any experience explained in the Bible. இந்த வேதாகமத்திலே எந்த விதமான எழுதப்பட்ட பதிவுகளோ அல்லது ஒரு அனுபவத்தினுடைய சாட்சிகளோ அங்கே இல்லை. But we see two people making offering unto the Lord. இங்கே நாம் இரண்டு மனிதர்கள் தேவனுக்கு பலியிடுவதை பார்க்கிறோம். Who has told them to make an offering? இதை இந்த விதமாக பலியிட வேண்டும் என்று யார் சொன்னது? Nobody told them. யாருமே சொல்லவில்லை. But it was God given conscience in their heart that
convince them that they have to make an offering unto God. ஆனால் அவருடைய மனசாட்சியிலே தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு உணர்த்துதலின் மூலமாக அவர்கள் இருவரும் தேவனுக்கு பலியிடும்படியாக அங்கே வருகிறார்கள். It is God himself put a kind of mind in their heart so that they could make an offering. தேவனே விதவிதமாக ஒரு சிந்தையை அவருடைய இதயத்திலே வைத்ததினாலே அவர்கள் விதமாக அங்கே பலியிடுகிறார்கள். Here we see two kinds of offerings made by two people. இங்கே இரண்டு விதமான பலிகளானது இரு வேறு நபர்களாலே கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். Two brothers. இரண்டு சகோதரர்கள். The elder is Cain and the younger is Abel. மூத்தவன் காயின், இளையவன் ஆபேல். And God has accepted the offering of Abel and he has despised the offering of Cain. தேவன் ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டு காயினுடைய பலியை அவர் அங்கீகரிக்கவில்லை. Here the point is that the quality of offering made by Abel is different from the quality of offering made by Cain. அங்கே ஆபேல் பலி இட்ட அந்த பலியினுடைய தகுதியை விட அந்த காயின் இட்ட அந்த பலியினுடைய தகுதியானது மிகவும் வித்தியாசமாக காணப்பட்டது. In this offering we see that Abel involved himself and his faith in the offering of the sacrifice. ஆபேல் தான் இட்ட பலியிலே தன்னையும் தன்னுடைய முழு இதயத்தையும் அங்கே ஈடுபடுத்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். We see Cain has made an offering out mechanically because he had to do it. அவன் காயின் அந்த பலியை செலுத்தும் பொழுது அவன் ஏதோ அதை நான் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தையோடு ஒரு இயந்திரத்தனமாக அதை அவன் செலுத்தினான். It is said that Abel made an offering by faith. அவன் அந்த ஆபேல் விசுவாசத்தின் மூலமாக தேவனுக்கு பலியிட்டான். He had a very righteous life. அவனுக்கு ஒரு நீதியுள்ள வாழ்க்கை இருந்தது. Verse 12 of 1 John 3:12. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Now as Cain, who was of that wicked one, and slew his brother, and wherefore slew he him? Because his own works were evil, and his brothers were righteous. 1 யோவான் 3:12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதிர்நிமித்தம் அவனை கொலை செய்தான். அவன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம்தானே. So when Abel was making an offering, he examined himself about the way he was offering it into God. ஆபேல் அங்கே தேவனுக்கு பலியை இட்ட பொழுது அவன் எவ்வாறாக தேவனுக்கு பலியிடுகிறான் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்தவனாக அங்கே இருந்தான். It is possible Cain has not examined himself while making this offering. இந்த விதமான பலியை செலுத்துவதற்கு முன்பதாக ஒருவேளை காயின் அங்கே தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்காமல் இருந்திருக்க கூடும். But if he had examined himself before making the sacrifice, அந்த பலியை செலுத்துவதற்கு முன்பதாக ஒருவேளை காயின் தன்னை ஆராய்ந்து பார்த்திருந்தான் என்றால் God, who is an impartial God, would have accepted his sacrifice also. பட்சபாதம் இல்லாத தேவன் அந்த காயினுடைய பலியையும் கூட அங்கீகரித்திருக்க கூடும். Because of why did he kill his brother? ஏன் அவன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான்? Because God accepted Abel's offering, he became jealous. அங்கே ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரித்தது நிமித்தமாக அங்கே காயினுக்கு பொறாமை ஏற்பட்டது. In the Bible we see many such instances. இந்த விதமான அநேக காரியங்களை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். If you see the life of Joseph, because Jacob loved Joseph, his brother became jealous. ஏனென்றால் இங்கே யோசேப்பினுடைய தகப்பன் அவனை நேசித்த நிமித்தமாக அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். If we see the life of David, because people praised him for the victory, Saul became jealous. அங்கே அந்த தாவீது அவன் பெற்ற ஜெயத்தின் நிமித்தமாக ஜனங்கள் அவனை புகழ்ந்தது நிமித்தம் அந்த சவுலுக்கு அங்கே தாவீதின் மேலே பொறாமை வந்தது. If you see the life of the prodigal son, because the father loved the younger son, the elder son became jealous. இந்த கெட்ட குமாரனுடைய விஷயத்திலே தகப்பன் அந்த இளைய குமாரனை நேசித்தது நிமித்தமாக மூத்த குமாரனுக்கு பொறாமை வந்தது. In all the cases there is no fault on the part of the person who has been put to jealousy. இங்கே பொறாமை ஏற்படுத்தப்பட்ட அந்த ஜனத்தினிடத்திலே அந்த மனிதனிடத்திலே எந்த விதமான தவறையும் நாம் கண்டுபிடிக்க முடியாது. There was no fault on the part of Abel, Joseph, David or prodigal son. ஆபேலோ யோசேப்போ தாவீதோ அல்லது கெட்ட குமாரனையோ நாம் பார்க்கும் பொழுது அவர்களிடத்திலே எந்த விதமான தவறும் இல்லை. It was the intolerance of the other people which put them to jealousy. மற்றவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது இருப்பது நிமித்தமாகவே அவர்கள் அங்கே பொறாமை கொண்டார்கள். They could not tolerate the progress of other people. மற்றவருடைய வளர்ச்சியை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. They could not tolerate the love shown by one person to the other.
மற்றவர்களால் அவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறதான அந்த அன்பையும் கூட அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. Because their own heart was evil. ஏனென்றால் அவருடைய இருதயமானது பொல்லாங்காய் இருக்கிறது. We see that Cain's heart was very evil. இங்கே காயினுடைய இருதயமானது மிகவும் பொல்லாததாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He did not examine himself, so he did not know he was evil. அவன் தன்னை ஆராய்ந்து பார்க்காதது நிமித்தமாக அவன் பொல்லாங்கன் என்று அவன் அறியாதிருந்தான். See, same verse, John chapter 3, 1 John chapter 3 verse 12. 1 யோவான் 3:12. 3:12. He says, because his heart was evil. Why slew he him? Because his own works were evil. ஏன் அவனை கொலை செய்தான்? அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தது. He never examined himself. அவன் தன்னை ஒரு பொழுதும் ஆராய்ந்து பார்க்கவில்லை. Because he never examined himself, அவன் தன்னை ஆராய்ந்து பார்க்காத நிமித்தமாக he did not know the consequences of being evil. அவன் பொல்லாதவனாய் இருப்பது நிமித்தமாக வருகின்றதான விளைவுகள் அவன் அறியாதிருந்தான். He hardened his heart. அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். See verse 7. 6 and 7. 6-7 பாருங்கள். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவனாயிருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாயிருக்கிறான். He hardened his heart. It is Genesis 4:6 and 7. 4, 6 and 7. Just read 1 Peter 3:6 and 7. ஆதியாகமம் 4:6-7. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் மகனாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். உன் ஆசை அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய். He was so hardened that even murder did not appear as a sin to him. அந்த கொலையானது கூட அவனுக்கு பாவமாக தெரியாத வரைக்கும் அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். So I want you to understand the power of jealousy. இந்த பொறாமையினுடைய வல்லமை எவ்வளவு பெரிது என்று சொல்லி நீங்கள் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். It is so hard that when you want to implement your jealousy, even a murder becomes a very small thing. நீங்கள் மிகவும் அதிகமாக பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தும் பொழுது கொலை கூட ஒரு குற்றமாக உங்களுக்கு தெரியாது. Then he does not respect anyone. அவர்கள் யாரையும் மதிப்பதும் இல்லை. Now when he after he had murdered, அவன் கொலை செய்த பின்பு the Lord asked him, the Lord said unto Cain, where is Abel thy brother? And he said, I know not. Am I my brother's keeper? He says. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கூறுகிறான். He says he does not respect God the creator. சிருஷ்டி கர்த்தரை கூட அவன் அங்கே கனம் பண்ணவில்லை. He is the one who has created these people and has given them life. இந்த மனிதர்களை அவர் படைத்து அவருக்கு ஜீவனை கொடுத்தவரும் அந்த கர்த்தர் தான். What does he say? I know not. அவன் சொல்கிறான், எனக்கு தெரியாது. Is there any respect in that answer? அவனுடைய பதிலிலே ஏதாவது ஒரு மரியாதை இருக்கிறதா? No respect. இல்லை, நோ, அங்கே மரியாதை இல்லை. And then he says, am I my brother's keeper? நான் என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியோ? Is it not your business to take care of your brother? உன்னுடைய சகோதரனுக்கு நீ பாதுகாப்பது உன்னுடைய கடமை அல்லவா? At least don't you know where he is? அவன் எங்க இருக்கிறான் என்றாவது உனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. There are no some 7 billion people in those days. அங்கே எந்த விதமான There are no 7 billion people. அங்கே 7 கோடி ஜனங்கள் அந்த நாட்களிலே அந்த உலகத்திலே இருந்ததில்லையே. 7 people. அங்கே 7 பேர் கூட இல்லை. That also is not willing to say where his brother is. அந்த சமயத்திலே கூட அவனுடைய சகோதரன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லி அவனால் கூற முடியவில்லை. There was no conveyance, so they could not go to the other side of the earth also. அங்கே எந்த விதமான போக்குவரத்து வசதியும் அந்த நாட்களிலே இல்லாதிருந்தபடினாலே அவர்கள் ஒருவேளை இந்த பூமியினுடைய ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு சென்றிருக்க முடியாது. He should have been somewhere close. அவன் அங்கே மிகவும் அருகாமையில் தான் எங்காவது இருந்திருக்க வேண்டும். But what made him to say give such an irresponsible answer? ஆனா இந்த பொறுப்பில்லாத ஒரு பதிலை கொடுக்கும்படியாக எது அவனை ஏற்படுத்தியது? He's saying because of selfishness. அவனுடைய சுயம் மாத்திரமே. He says, am I my brother's keeper? நான் என்னுடைய சகோதரனுடைய காவலாளியோ? Are you so selfish that you think only about yourself? நீங்கள் உங்களை பற்றி மட்டும்தான் கவலைப்படுகிற அளவுக்கு நீங்கள் சுயநலவாதியா? Don't you have at least moral business to know where your brother is? உங்களுடைய சகோதரன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லி பார்ப்பதற்கான ஒரு சின்ன ஒரு கரிசனை கூட உங்களுக்கு இல்லையா? Your brother and sister, if they are away from the Lord,
ஒருவேளை உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ தேவனிடத்திலிருந்து சற்று விலகி இருப்பார்கள் என்றால், don't you have concern for them? நீங்கள் அவர்களுக்காக ஒரு சிறிய கரிசனை கூட கொள்ள கூடாதா? Should we tell like Abel, am I my brother's keeper? நீங்கள் இந்த காயினை போல நான் என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியோ என்று சொல்லுகிறீர்களோ? Then the Lord did not accept him. தேவன் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. He pronounced judgment on him. தேவன் அங்கே அவன் மேல் நியாய தீர்ப்பை கூறினார். Verse 11. 11ஆம் வசனம். 10 and 11. 10, 11. அதற்கு அவர் 12 also. 10, 11, 12. 13 also, sorry. ஆதியாகமம் 4:10-13. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்ற அலையவனாய் இருப்பாய். இப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. What happened? God had to punish him. தேவன் காயினை அங்கே தண்டிக்க வேண்டியிருந்தது. Now this punishment is too much. He says it is too much for him. அவன் சொல்கிறான், இதை என்னால் சகிக்க முடியாது. But the essence of it is he has lost divine favor. ஆனால் என்ன காரணம் என்றால், அவன் தேவனிடத்திலே இருந்து தெய்வீக தயவை இழந்தவனாக காணப்பட்டான். He has lost the Lord's mercy. அவன் தேவனுடைய இரக்கத்தை இழந்தவனாக இருந்தான். Even at this stage we do not see him confessing. இந்த நேரத்திலும் கூட அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தவனாக தெரியவில்லை. He never says, Lord, forgive me. அவன் ஒருபொழுதும் தேவனே என்னை மன்னியும் என்று சொல்லவில்லை. He only says, my punishment is more. அவன் சொல்கிறான், ஐயோ எனக்கு இட்ட தண்டனை சகிக்க முடியாது என்று. What a pity. என்ன ஒரு பெரிய பரிதாபமான நிலைமை. Even if Judas Iscariot were to ask forgiveness of the Lord, he would have been forgiven. ஒருவேளை யூதாஸ் காரியோத்து கூட தேவனிடத்திலே மன்னிப்பை கேட்டிருந்தால் கண்டிப்பாக தேவன் அவனுக்கு மன்னித்திருப்பார். After all, Judas could have done only one betrayal. அவன் ஒரே ஒரு மறுதலிப்பை தான் அங்கே செய்தான். We do not know how many betrayals Barabbas could have done on the cross. அந்த சிலுவையிலே அவன் அங்கே சிலுவைக்கு செல்லுவதற்கு முன்பதாக பரபாஸ் எவ்வளவு அதிகமான மறுதலிப்பை செய்திருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். He could have been forgiven. Even Judas would have been forgiven. அவனை ஒருவேளை தேவன் மன்னித்தார் என்றால் இந்த யூதாஸ் காரியத்தையும் கூட மன்னிப்பது தேவனுக்கு சுலபமான காரியம். He did not realize his sin was a divine disfavor from God. அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவன் தேவனிடத்தில் இருந்து அந்த தெய்வீக தயவை பெற்றுக்கொள்ள முடியாமல் பண்ணினது என்று சொல்லி அவன் அறிந்து கொள்ளவில்லை. He never desired to be restored back to God. அவன் தேவனிடத்திலே தன்னுடைய முறவை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள விரும்பவில்லை. And that's why he could never be forgiven. எனவே அவன் ஒருபோதும் மன்னிக்கப்பட முடியவில்லை. Here also we see that Cain could not be forgiven because he never sought forgiveness. இங்கே கூட தான் அவன் காயின் ஒருபொழுதும் மன்னிப்பை கேட்காத நிமித்தமாக அவன் மன்னிக்கப்பட முடியவில்லை. Instead of saying my punishment is too much for me to bear, he should have asked, Lord, forgive me. எனக்கு இட்ட தண்டனை சகிக்க முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக தேவனே என்னை மன்னியும் என்று அவன் கேட்டிருக்கலாம். So this is bound to happen to everyone who do not examine themselves. தன்னை ஆராய்ந்து பார்க்காத ஒவ்வொருவருக்கும் இதே காரியம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. This is bound to happen to everyone who do not judge themselves. தன்னை தான் நிதானித்து பார்க்காத ஒவ்வொருவருக்கும் இதே காரியம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. If I judge myself, there will not be any opportunity for others to judge me. நான் என்னை தானே நிதானித்து பார்ப்பேன் என்றால் நான் ஒருபோதும் மற்றவர்களாலே நான் நியாயம் தீர்க்கப்பட வாய்ப்பே இருக்காது. If I correct myself, there will not be any opportunity for others to correct me. நான் என்னை சரிப்படுத்திக் கொள்வேன் என்றால் ஒருவரும் வந்து என்னை சரிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. So we have to examine ourselves. எனவே நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And while we examine, நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது we have to examine whether we are examining in truth. நாம் உண்மையாக நம்மை ஆராய்ந்து பார்க்கிறோமா என்று பார்க்க வேண்டும். Our sin should be examined in the light of God's light. தேவனுடைய வெளிச்சத்திலே நம்முடைய பாவங்களானது ஆராயப்பட வேண்டும். We have to see the sin in ourselves as God sees in our heart. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்ப்பது போல நாம் நம்முடைய பாவத்தை பார்க்க வேண்டும். If I have to seek forgiveness, நான் ஒருவேளை மன்னிப்பை கோர வேண்டும் என்றால் I'll be very kind to myself. நான் என்னிடத்திலே மிகவும் தயவாக இருக்க வேண்டும். I will just say, okay, this man is still worse than me. At least I am asking this much. அவன் என்னை விட மிகவும் மோசமாக இருக்கிறான், நான் இவ்வளவாவது மன்னிப்பை கேட்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்க கூடாது. At least I am seeking forgiveness to this extent. The other man doesn't even ask. நான் இந்த அளவுக்காவது மன்னிப்பை கேட்கிறேனோ, அவன் அந்த அளவு கூட கேட்கவில்லையே என்று நீங்கள் நினைக்க கூடாது. So if I judge myself in the understanding of my own light,
என்னுடைய வெளிச்சத்திலே என்னுடைய புரிந்து கொள்ளுதலிலே நான் இவ்விதமாக என்னை ஆராய்ந்து பார்ப்பேன் என்றால் I will be kind to myself and will not be making true judgment of myself. நான் என்னிடத்திலே மிகவும் பரிவாக நடந்து கொண்டு என்னை நான் சரியாக உண்மையிலே ஆராய்ந்து பார்க்க முடியாதவனாக இருப்பேன். We have to see sin according to the standard of God. தேவனுடைய நிலைமையிலே இருந்து நாம் நம்முடைய பாவத்தை அங்கே பார்க்க வேண்டும். And then only we will be able to seek pardon to that extent. அது மாத்திரமே அந்த அளவிலான தேவனுடைய மன்னிப்பை நாம் எதிர்பார்க்க முடியும். And the blood of Jesus cleanses us from all sin. அப்பொழுது மாத்திரமே நம்முடைய சகல பாவங்களையும் தேவனுடைய இரத்தமானது கழுவ முடியும். And the entire sin. எல்லா விதமான பாவங்களும். And then we'll be restored back to God. அதற்கு அப்புறமாக நாம் தேவனோடு கூட நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள முடியும். Our relationship is again restored. நம்முடைய உறவானது மறுபடியும் தேவனுக்குள்ளாக புதுப்பிக்கப்படும். That is the great heavenly provision the Lord Jesus Christ had paid for us to correct ourselves and be restored unto him while we are in this life journey. நாம் இந்த உலக பிரயாண வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு தேவனுக்குள்ளாக நம்முடைய உறவை அவருக்குள்ளாக புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபையாக ஏற்படுத்தி இருக்கிற இந்த ஏற்பாடுதான் இந்த மேய்ச்சை. The Lord is exhorting us this morning and telling us the power of jealousy that will bring us to disfavor in God's sight. தேவனுடைய தயவிலிருந்து நாம் விழத்தக்கதாக நம்முடைய பொறாமையானது நமக்கு வழிவகுக்கும் என்பதை குறித்து தேவன் எச்சரிக்கவே இந்த வேளையிலே இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். There is jealousy in your heart, there is hardness, intolerance and selfishness in your heart. உங்களுடைய இதயத்திலே பொறாமையானது இருக்குமானால் சுயமும் அங்கே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தன்மையும் உங்களுக்கு காணப்படும். Above all, you are like bound to be irreverent to God. தேவனிடத்திலே நீங்கள் எந்த விதமான பயபக்தியும் கொள்ள கூடாதவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். So may the Lord help us to examine ourselves in the light of the God's word. தேவனுடைய வெளிச்சத்திலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க தேவன் கிருபை செய்வாராக. And see if there is anything evil in our heart. நம்முடைய உள்ளத்திலே எந்த விதமான பொல்லாங்கு காணப்படும் என்றால் before it becomes hardened, நம்முடைய இதயமானது கடினப்படுவதற்கு முன்பதாக lead us into disfavor with God. தேவனிடத்திலிருந்து தேவனுடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கு முன்பதாக we may rectify ourselves seeking his precious blood to cleanse us from all that sin. நாம் தேவனுடைய கிருபையை நாம் வாஞ்சித்து அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவ நாம் அவருக்கு முன்பதாக வருவோம். And be restored into his sight. நாம் தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக நாம் நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். Continue our daily journey in this life. இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை தேவனோடு கூட எப்பொழுதுமே நாம் நடத்துவோமாக. We have to examine this till he comes. தேவன் வருமட்டுமாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். When he comes, we will be lifted. அவர் வரும் பொழுது நாம் உயர எடுத்துக் கொள்ளப்படுவோம். When he appears, we shall be like him. நாம் அவர் வெளிப்படும் போது அவரை போலவே இருப்போம். And we may not need this table again. அதற்கு பின்பதாக நமக்கு இந்த மேஜையானது தேவைப்படாது. May the Lord help us to. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக.